சற்று முன் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் கவிழ்ந்தது பாஜக ஆட்சி, கதிகலங்கிய பிரதமர் மோடி. அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாஜக அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில்தான் ஏமாற்றமே மிஞ்சியது. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி அமைத்தது பாஜக. அந்த வகையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் சரிவை சந்தித்த பாஜக அடுத்தடுத்து சறுக்கல்களை சந்தித்து வரும் சூழலில்தான் காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மேலும் தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் நீண்ட வருடங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறாமல் இருந்த ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவிற்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. ஹரியானாவில் நேற்று முன்தினம் ஒரே கட்டமாக 90 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது. அதில் ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி தற்போது ஆட்சியில் உள்ள பாஜகவை வீழ்த்தி 54 தொகுதிகள் வரை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றும் என்றும், காஷ்மீரிலும் 50 இடங்கள் வரை ஆட்சியை காங்கிரஸே கைப்பற்றும் என்றும் ஊடகங்களில் கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் செல்வாக்குடன் இருந்த பல மாநிலங்களிலும் தற்போது பாஜகவின் செல்வாக்கு தொடர்ந்து சரிந்து வருவது அந்த கட்சியின் தலைமைக்கு கவலையை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையுடன் இருந்த உத்தரப்பிரதேசத்தில் பல தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணியிடம் பறிகொடுத்தது பாஜகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. குறிப்பாக மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் உள்ள நடைபெற்ற 13 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தலிலும் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியே 10 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள ஹரியானாவிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்று தகவல் வெளியாகி இருப்பதால் ஆட்சியில் உள்ள ஒரு மாநிலத்தை பறிகொடுக்கும் அபாயமும் பாஜகவிற்கு உண்டாகி உள்ளது. அதேபோல் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து ஏறுமுகத்தில் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் சென்று கொண்டிருப்பது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலத்திலும் ஆட்சியை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்ற இருப்பது காங்கிரஸ் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் நாட்டின் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்றான மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்ற பாஜகவின் கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் மல்லுக்கட்டி வருகின்றனர். குறிப்பாக மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. மக்களவைத் தேர்தல் முதல் தொடர் சறுக்குகளை சந்தித்து வரும் பாஜக கூட்டணி மகாராஷ்டிரா தேர்தலில் தனது பலத்தை நிரூபிக்க பல கட்டங்களாக ஆலோசனைகளை நடத்தி வியூகங்களை வகுத்து வருகிறது. இதனால் தேசிய அளவில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. மேலும் இன்னும் 3 ஆண்டு காலம் பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் தற்போதுள்ள பாஜகவின் தொடர் தோல்வி காரணமாக பாஜக ஆட்சி கவிழும் சூழல் உருவாகி உள்ளதாக வந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.